அரசு மருத்துவமனையில் அலட்சியமா? தொண்டை வலிக்கு சிகிச்சை பெற வந்த 6ஆம் வகுப்பு சிறுவன் உயிரிழப்பு. திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தொண்டை வலி காரணமாக சிகிச்சைக்கு வந்த 6ஆம் வகுப்பு சிறுவன் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் 15 வேலம்பாளையத்தை சேர்ந்த பிரசாந்த் பூஜா தம்பதியின் மகன் ஹரிஷ் வயது 11. இவர் தொண்டைவலி காரணமாக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறுவனின் நிலைமை மோசமான பிறகு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என கூறி அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் தனியார் மருத்துவமனைக்கு சென்ற பின்புதான் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டது தெரியவந்ததாக பெற்றோர் கதறி அழுதனர். அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் அடிக்கடி நடப்பதாக குற்றம் சாட்டிய சிறுவனின் பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை விசாரணை நடத்துமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். போய் காட்டலாம்னு சொல்லி இங்க கொண்டு வந்தாங்க காப்பாத்தினாங்க. உள்ளே உயிர் இருக்கிறதே போய் சொல்லி ரேவதிக்கு இவங்க எதுக்கு போறாங்க? தனியார் வேணாம், 108 வரல, கவர்மெண்ட்ல இருந்து தனியாருக்கு எதுக்கு போச்சு? ரேவதி ஹாஸ்பிட்டல கொண்டு போய் உள்ள வச்சு 1/2 மணி நேரம் எங்களை யூஸ் பண்ணி நான் பண்றேன்னு இந்த பொம்பளைங்களே தான் பண்ணியிருக்காங்க. அவங்களே யாரும் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இவங்க போன 2 பேர் தான் ஆம்பளை சம்பளம் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த புஷ் பண்றதா பொம்பளை கீழே வைக்கல. அப்ப பையன் உயிர் முடிஞ்சு போச்சு. இங்கேயே எதுக்கு நாடகம் ஆடுறீங்க? 3:30 மணி வரை நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க. இங்க வந்து பையனுக்கு உயிர் இருக்குன்னு போய் சொல்லி 6வது படிக்கிற பையன் கண்ணு தெரியாம வளர்த்து ஆளாக்கி பையனை போய் கொடுத்து உக்காந்துருக்கேன் நானு.